வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. அதில் திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு முதலிடம் கிடைத்திருக்கிறது. இந்த தருணத்தில் இப்படி ஒரு திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியல்லையும் ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்திருக்கிற இந்த தருணத்தில் தமிழகத்தில், இந்தியாவிலேயே பார்த்தோன்னா தமிழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கும் முன்னாடி நாடகத்துறைக்கும் அரசியலுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பே படிப்படியாக வளர்ந்து சினிமாவுக்கும் வந்து சினிமாவில் வெற்றி கண்டா அரசியல்லையும் வெற்றி காண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு இடம் கொடுத்தது. இந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ்ஜி கிட்டப்பாலேருந்து விஜய் வரையில் எப்படி இது வளர்ந்திருக்கிறது அப்படின்னு வாங்க. பத்தொன்பதாவது நூற்றாண்டுடைய கடைசி பகுதியில் தமிழக நாடகக் கலை இரண்டு பிரிவாக இருந்தது. ஒன்று பெரிய பெரிய அரங்குகளில் நடக்கிற ஹைப்ரவ் நாடகம், அதாவது படித்தவர்கள்லாம் வந்து பார்த்து கழிக்கிற நாடகங்கள். ஷேக்ஸ்பியருடைய நாடகத்துடைய தமிழ் மொழிபெயர்ப்பு, சம்ஸ்கிருத நாடகங்களை வந்து தமிழில் எடுத்து நாடகமாக போடுவது, அதே போல் தமிழ்லேயே எழுதப்பட்ட நாடகங்கள், இதெல்லாம் நடந்த பெரிய பெரிய அரங்குகள். பெரும்பாலும் அங்கே வந்து வக்கீல்கள், ஜமீன்தார்கள் இவங்கள்லாம் தான் போவாங்க. அங்கே தான் பெரிய அளவில் இங்கிலீஷில் வந்து டு பி ஆர் நாட் டு பி, தட் இஸ் த கொஸ்டின் அப்படின்னு எல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் அதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கும். மற்றொன்று மக்கள் விரும்பி போய் பார்த்த நாடகங்கள். அது பல கொட்டகைகளில் நடக்கும். மதுரை தான் அதுக்கு தலைநகரம். ஆனால் சென்னையிலையும் அந்த நாடக குழுவெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேர் சம்பாதிக்கலைன்னா அவங்களால வெகு நாள் இருக்க முடியாது இந்த தொழிலில். சென்னையில் பல இடங்களில், உதாரணத்துக்கு இப்போது ஹைகோர்ட் இருக்கிற இடத்துல ஒரு காலத்தில் பெரிய மைதானம் இருந்தது, அங்கே கொட்டகை போட்டு நடக்கும். அதே போல் வால்டாக்ஸ் ரோடில் வால்டாக்ஸ் தியேட்டர்னு இருந்தது. உப்பு கொட்டாரம், சால்ட் கோட்டர்ஸ், பிற்காலத்தில் பத்மநாபா டாக்கீஸ் இருந்த இடத்துல ஒரு பெரிய கொட்டகை போட்டு நாடகங்கள் நடத்துவாங்க. திருவல்லிக்கேணியில் இருந்த ஸ்டார் டாக்கீஸ் இருந்த இடமே ஒரு காலத்தில் கொட்டகை போட்டு நாடகம் நடத்தின இடமாக தான் இருந்தது. இப்படியெல்லாம் பல இடங்களில் நாடகங்கள் நடக்கும். அதை மக்கள் விரும்பி போய் பார்ப்பாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த காலத்தில் அரசியலில் ஒரு இடம் கிடையாது. 1920களிலிருந்து மேலவை, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு தேர்தல் நடந்தாலும் அதில் ஜமீன்தார்கள், சொத்து வைத்திருந்தவங்க, படித்தவங்க இவங்களால தான் வாக்களிக்க முடியுமே தவிர அன்றாட வாழ்க்கை நடத்தும் மக்களுக்கெல்லாம் ஒன்றுமே, பதவிக்கும் அவங்களால வந்து நிற்க முடியாது, அவங்களுக்கு ஓட்டும் போட முடியாது, வாக்கு கிடையாது, சொல்லும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. இப்படி இரண்டாக பிரிந்து இருந்த அந்த நாடக காலத்தில் பெரிய அளவில் நாடகங்கள் நடந்த இடம்லாம் விக்டோரியா பப்ளிக் ஹால், மியூசியம் தியேட்டர், இந்த மாதிரியெல்லாம். பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல இடங்களில் நாடகங்கள் நடந்துட்டு இருந்தது. நாடகத்தில் வர ஹீரோ ஹீரோயின்களுக்கெல்லாம் ஏராளமாக அப்போவே ரசிகர் கூட்டம் எல்லாம் உண்டு. ஊர் ஊராக அவங்க நாடகம் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு திரும்பி வருவாங்க. அப்படியெல்லாம் அப்போவே இருந்தது. ஆனால் நாடக கலைஞர்கள் வந்து அரசியலில் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ஈடுபாடே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு சமூக நிதிக்காக வந்து பணம் திரட்டுவதற்கோ, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிலநடுக்கம் நடந்து ஏராளமாக பொருட்சேதம் நடந்திருந்ததுன்னா அதுக்காக நாடகம் போட்டு டிக்கெட் விற்று அந்த பணத்தெல்லாம் வந்து எடுத்து கொடுப்பாங்க, நிதி திரட்டி கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் இருந்ததே தவிர அரசியலில் அவங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு இருந்ததே கிடையாது. இதை முதல்ல மாற்றினவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த தீரர் சத்யமூர்த்தி. இவர் ஒரு வக்கீல், சுகுணவிலாச சபா, அதாவது இந்த படித்தவர்களுக்கு நாடகம் போடும் சபாவில் ஒரு அங்கத்தினர். இவரே நாடகங்கள்லாம் நடித்திருக்கார். மிக அழகாக பேசுவார். பேச்சு திறன் அப்படிங்கிறது, சத்யமூர்த்தி பேசுவதை கேட்கறதே மக்களெல்லாம் வந்து நிற்பாங்க, அப்படியெல்லாம் இருந்தது. இவர் கர்நாடக இசையிலையும் இவருக்கு ஏராளமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. இப்படியெல்லாம் இருந்தார். இவர் தான் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் ஏன் நாடகத்துறையிலேருந்து ஏதாவது ஒரு கலைஞரை கூட்டிகிட்டு வந்தால்
அவங்க வந்து பேசினாங்கன்னா அந்த கூட்டம் எவ்வளவு மடங்கு ஏறும் அப்படிங்கிறத யோசித்து முதல் முறையாக எஸ்ஜி கிட்டப்பாவை அழைத்தார். இது 1921 ஆண்டு. எஸ்ஜி கிட்டப்பா அந்த காலத்து நாடகத்துறை சூப்பர் ஸ்டார். அவருடைய குரலை ஒரு தடவை கேட்டுட்டாங்கன்னா அதில் மயங்கியே இருப்பாங்களே தவிர்த்து அதுலேருந்து வெளியிலேயே வர முடியாது. அந்த காலத்தில் மைக் கிடையாது, உயர்ந்த ஸ்தாயியில் கத்தி பாடணும். ஆனாலும் அதில் ஸ்ருதி பிசிராமல் அவ்வளோ அழகாக பாடினவர். இளம் வயதிலேயே இறந்து போய்விட்டார். 1921 ஆண்டு முதல் முறையாக சத்யமூர்த்தி எஸ்ஜி கிட்டப்பாவை அழைத்து, நீங்கள் வந்து காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திலலாம் வந்து பேசணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வைத்தார். எஸ்ஜி கிட்டப்பாவும் அதுக்கு இறங்கி பொதுக்கூட்டங்களில் வர ஆரம்பித்தார். எஸ்ஜி கிட்டப்பா, கேபி சுந்தராம்பாள் அம்மையார், இவங்க 2 பேரும் ஒன்றாகவே வாழ்ந்து ஒரே நாடகங்கள்லையும் நடித்திருந்தாங்க. எப்படி எஸ்ஜி கிட்டப்பா அவர்கள் ஆண் வர்க்கத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாரோ, பெண் வர்க்கத்தில் கேபி சுந்தராம்பாள் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார். ஒரே நாடகம் வள்ளி திருமணத்தில் ஒரு நாள் கிட்டப்பா முருகனாகவும் சுந்தராம்பா வள்ளியாகவும், மறுநாள் சுந்தராம்பா முருகனாகவும் கிட்டப்பா வள்ளியாகவும் நடிப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு 2 நாளும் டிக்கெட் கொடுத்து மக்கள் அந்த அளவுக்கு போவாங்க. கிட்டப்பாவும் சுந்தராம்பாளும் இன்ற காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி போஸ்டரெல்லாம் ஒட்டி அவங்க வந்து அந்த இடத்துல முதல்ல 2-3 பாட்டு, அதுவும் கிட்டப்பாவோட அந்த கோடையிலே இலை பாற்றி, அதை கேட்கறதுக்கே அந்த உயர்ந்த ஸ்தாயில் வந்து அதை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க அவர் பாடுறதை கேட்கறதுக்கு. அதற்கு பிறகு சுந்தராம்பாள் அம்மையார் ஏதாவது 2-3 பாட்டுகள் பாடுவாங்க. கூட்டம் சேர்ந்த உடனே அவங்களோட முதுகில் வந்து கதர் துணியை எடுத்து கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க. அவங்க பின்னாடியே மக்கள்லாம் போய் அந்த கதர் துணியை வாங்கிப்பாங்க. ஒரு முறை கிட்டப்பா உபயோகித்த ஃபவுண்டன் பேனாவை ஏலம் விட்டாங்க காங்கிரஸ் கட்சி நிதிக்காக. இப்படியெல்லாம் நடந்தது. 1920லேருந்து 1930கள் வரையில் நாடக கலைஞர் மெல்ல மெல்ல காங்கிரஸ் கட்சி பிரச்சாரங்கள்லாம் ஈடுபாடு எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தாங்க. 1931 வருடம் பேசும் படம் தமிழகத்துக்கு வந்தது. மகாகவி காளிதாஸ்லேருந்து தொடங்கி இன்று வரையில் பேசும் படம், பாடும் படம், ஆடும் படம் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. அந்த பேசுகிற படம் வந்த உடனே நாடக கலைஞர்கள், கர்நாடக இசை விற்பனர்கள், பல பெயர்களெல்லாம் சினிமாவுக்கும் போக ஆரம்பித்தாங்க. இந்த சினிமாவுக்கும் நாடகத்தில் இருந்த கதைகளை எடுத்தே சினிமாவை ஆக்கினாங்க. பெரும்பாலும் ராஜா ராணி, கடவுள் படம், பக்தி படம் இப்படிலாம் தான் இருக்கும். ஆனால் சோஷியல் தீம்ஸும் 1, 2 அப்படின்னு வர ஆரம்பித்தது. உங்களுக்கு தெரியுமா, முதல் சோஷியல் தீம் வைத்த நாடகம் 1873 ஆண்டு எழுதப்பட்ட டம்பாச்சாரி நாடகம் தான். அது பிற்காலத்தில் படமாகவும் வந்தது. 1931 ஆண்டு சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்த தேப்போ கிருஷ்ணசுவாமி பாவலர் கதரின் வெற்றி அப்படின்னு ஒரு நாடகத்தை எழுதினார். இதுவும் ஒரு சமூக நாடகம், சுவதேசி பிரச்சாரத்துக்கு மிகவும் உபயோகமாக இருந்த ஒரு நாடகம். இப்படியெல்லாம் நாடகம் வர ஆரம்பித்த உடனே போலீஸ் இந்த நாடகத்தெல்லாம் கண்காணிப்புக்காக அவங்களும் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த நாடக தீமெல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல சினிமாவுக்கும் வர ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் நாடகத்தில் வர பாடல்கள், சினிமாவில் வர பாடல்கள்லாம் பாட்டு புத்தகமாக அச்சிட்டு வெளியிடுவாங்க. அதே போல் இந்த பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கிராமஃபோன் தட்டுகளாக வரும். எல்லா இடத்துலையும் அதை கேட்க முடியும். அதாவது முடி திருத்துகிற இடம், டீ குடிக்கிற இடம், எல்லா இடத்துலையும் இந்த கிராமஃபோன் பாட்டை கேட்கலாம். அதனால காங்கிரஸ் கட்சி, சுதந்திரம், இது எல்லாவற்றுக்கும் வந்து இந்த பாட்டுகள்லாம் மிகவும் உபயோகமாக இருந்தது. அதனால அரசியலுக்கும் கலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு வர ஆரம்பித்தது. உதாரணத்துக்கு காந்தி லண்டனுக்கு போன உடனே கேபி சுந்தராம்பாள் வெளியிட்ட பாட்டு, நம் காந்தி லண்டன் சேர்ந்தார், கை கூப்பி தொழுவீர், கை கூப்பி தொழுவீர், கை கூப்பி தொழுவீர், காந்தி லண்டன் சேர்ந்தார், கை கூப்பி தொழுவீர். இதை கிராமஃபோன் தட்டு கேட்கலைன்னா இதை எப்படி பாடுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பாட்டிலேயே எழுதியிருக்கும், எஸ்ஜி கிட்டப்பாவின் காமி சத்யபாமாவை போல் பாடவும் அப்படின்னு. கிட்டப்பாவோட காமி சத்யபாமாங்கிறது ஒரு பெரிய ஹிட். காமி சத்யபாமா
கதவை தரவாய், காந்தி லண்டன் சேர்ந்தார், கை கூப்பி தொழுவீர். அதே டியூன். இப்படியெல்லாம் இந்த பாட்டெல்லாம் மிகவும் பிரபலமாக ஆரம்பித்தது. 1943 வருடம் சத்யமூர்த்தி அவர்கள் காலமடைந்தார்கள். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் நாடக கலைஞர்களுக்கோ சினிமா கலைஞர்களுக்கோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க நிறுத்திவிட்டாங்க. இவங்கெல்லாம் கூத்தாடிகள் தானே, இவங்களை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் விலக்கிட்டாங்க. அவங்க எங்கே போகிறது? அப்போ தான் அறிஞர் அண்ணா, பெரியார் இவர்களுடைய பிரச்சாரங்களில் ஈடுபட்டு நாடக கலைஞர் எல்லாரும் அவங்கள பின்தொடர ஆரம்பித்தாங்க. பெரியார் அவர்களுக்கு சினிமா துறை, நாடகக்கலை இது மேலெல்லாம் ஒரு பெரிய பற்று கிடையாது. அவர் எழுத்திலேயே எழுதியிருக்கார், இந்த மாதிரி இவங்கள்லாம் அரசியலில் வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு. ஆனால் நாடகத்துக்கும் சினிமாவுக்கும் இருந்த ஈர்ப்பை அவர் நன்றாகவே கணித்திருந்தார். அதனால் நிதி திரட்டுவது இதுக்கெல்லாம் ஏதாவது விழா நடத்தணும்னா அப்போ நாடக கலைஞர்களை கூப்பிட்டு அவங்க நாடகத்தை நடத்தி அவங்கள பற்றி புகழ்ந்து பேசி எல்லாமே செய்திருக்கார். ஆனால் நாடக கலைஞர்கள் சினிமா கலைஞர்களை வைத்து மக்களை எப்படி கவரலாம் அப்படிங்கிறத கண்டுபிடித்தது அறிஞர் அண்ணா தான். அவர் தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கழகத்தை 1948 தொடக்கி வைத்த பிறகு ஏராளமாக சினிமா கலைஞர்கள், அதுக்குள்ளே நாடகக்கலை ஒரு மாதிரி குன்றி போய்விட்டது, சினிமா கலைஞர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருந்தது. அவங்க எல்லாருமே அண்ணாவை பின்தொடர்ந்து டிஎம்கே அங்கத்தினராக ஆனாங்க. அப்போது சோஷியல் தீம்ஸில் ஏராளமாக படங்கள் வர ஆரம்பித்தன. 1949 அறிஞர் அண்ணா வசனம் எழுதின வேலைக்காரி. அதற்கு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓர் இரவு. 1952 கலைஞர் மு. கருணாநிதி வசனம் எழுதின பராசக்தி. இந்த படங்கள்லாம் இன்றைக்கி கூட அதோட வசனத்துக்காகவே போய் பார்த்துட்டு வரலாம். யாரால் மறக்க முடியும்? ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அதே மாதிரி அந்த கா 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 அந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி வசனங்கள், இதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி கதைகள்லையும் இந்த மாதிரி படங்கள்லையும் ஒரு வரியிலையும் ஒரு மெசேஜ் மக்களுக்கு இருந்தது. அதை மெல்ல மெல்ல புகட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய ஃபாலோயிங் வர ஆரம்பித்தது. ஆனால் 1950 வரையில் பொது தேர்தல் அப்படிங்கிறதே கிடையாது. 1921 1950 வரையில் சொத்து இருந்தவங்க, படித்தவங்க, வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, ஜமீன்தாருங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு இருந்ததே தவிர வேறு யாருக்குமே கிடையாது. ஆனாலும் நாடக கலைஞர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் மக்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய பாதிப்பு இருந்தது அப்படிங்கிறது 1937 வருடம் தமிழகத்து கீழவை, அதாவது மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளிக்கு நடந்த முதல் தேர்தலில் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்போது சத்யமூர்த்தி அவர்கள் கூப்பிட்டத்தில் சுந்தராம்பாள் அம்மையார், டிகேஎஸ் பிரதர்ஸ் இவங்கள்லாம் தேர்தலில் ஏராளமாக ஈடுபட்டாங்க. அவங்கனாலேயே காங்கிரஸ் கட்சி பெரிய வெற்றி அடைந்தது. இதை அண்ணா அவர்களும் கவனித்திருந்தார். 1950 மேலே ஒரு குடிமகனுக்கும் ஒரு குடிமகளுக்கும் வாக்கு உண்டு அப்படின்னு வந்த உடனே இந்த திமுக அவர்கள் இந்த சினிமா நாடகம் இது 2 உலகத்தையும் உபயோகித்து மக்களை ஈர்த்ததுனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் வந்துவிட்டது. 1950 வரையில் கதை, வசனம் இதெல்லாம் தான் ஹீரோவாக இருந்தது. அதற்கு பிறகு நடிகரே ஹீரோவாக மாறிவிட்டார். அந்த மாறுதலை கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். மக்கள் திலகம் அப்படிங்கிற பட்டத்துக்கு உகந்தா மாதிரி அவர் சினிமாவுக்கும் அரசியலுக்கும் இருக்கிற தொடர்பை வேறு திசையில் எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தார். முதல்ல அவர் திமுகவில் இருந்தபொழுது உதயசூரியனை படத்தில் காமிப்பார். அந்த கட்சியோட கொள்கைகளெல்லாம் எடுத்து பாட்டில் பிரசாரமாக கொண்டு வருவார். அறிஞர் அண்ணாவுடைய படத்தை காமிப்பார். தான் சொந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அதே உதயசூரியன் இரட்டை இலையாக மாறி அண்ணாவுடைய படம் அங்கவும் அவருடைய கொள்கையை அதற்கு பிறகு பாட்டு மூலமாகவும் கதை மூலமாகவும் எடுத்து செல்ல ஆரம்பித்தார்.
மக்களை அது பெரிய அளவில் கவர்ந்தது. அதோ அந்த பறவை போல பாட வேண்டும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்காதா? அந்த மாதிரி நம்மளும் பறக்கணும், ஏன் நம்ம இப்படியே நடந்து போயிட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்து கொடுத்தார். அது நடக்கும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் கொண்டு வந்து கொடுத்தார். இதே ஹீரோ வர்ஷிப் ஏன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருக்கு வரல அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் உடனே எழும்புறது. அவர் காங்கிரஸ் கட்சியோடைய ஒரு அங்கத்தினராகவே இருந்து விட்டார். 1960களுக்கு பிறகு காங்கிரஸுக்கு தமிழகத்தில் ஒரு இடமே இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவது, அவர் எடுத்த படங்களில் ஒரே மாதிரி கதாபாத்திரத்தை அவர் ஒரு நாளும் பின்தொடர்ந்தது கிடையாது. எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தில் நீங்கள் பார்க்கலாம், எல்லா படத்துலேயுமே அவர் தான் சென்ட்ரல் கேரக்டராக வருவார், பாசிட்டிவ் கேரக்டராக வருவார், ஏழைகளுக்கு நண்பனாக வருவார், பெண்களுக்கு கை கொடுத்த தெய்வமாக வருவார். இப்படியெல்லாம் அவரை பார்க்கலாம். காந்தா அப்படிங்கிற படத்தில் துல்கர் சல்மான் நடித்த அந்த கதாபாத்திரம் எம்ஜிஆரை ஒட்டி எடுத்த கதாபாத்திரம் தான். அதில் அவர் சொல்லுவார், நான் ஒரு படத்துலேயுமே கடைசியில் இறந்தது கிடையாது, எல்லா படத்துலேயுமே நான் கடைசியில் வெற்றிகரமாக தான் முடித்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதே தான் எம்ஜிஆர். ஆனால் சிவாஜி சார் அந்த மாதிரி கிடையாது. அவர் பல்வேறு கதாபாத்திரங்கள், உதாரணத்துக்கு புதிய பறவை எடுத்துக்கோங்க, ஒரு ஷேட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இருக்கிற ஒரு கேரக்டர், காமெடி, பல ரோல்ஸ், ட்ராஜடிஸ் எல்லாமே அவர் எடுத்தார். அதனால அவருக்கு அந்த ஒரு கிரேட் ஆக்டர், ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற இமேஜ் இருந்ததே தவிர ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற இமேஜ் ஒரு நாள் அவருக்கு இருந்தது கிடையாது. அதனால தான் அவரால் திரையில் கண்ட வெற்றியை அரசியலுக்கு எடுத்துக்கொண்டு போக முடியல. எல்லாமே ஒரு இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸோடைய ஒரு பாகம் அப்படிங்கிறத அவர் பார்க்கவே இல்லை. அவருக்கு அடுத்ததாக வந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட ஒரு பேச்சு உரையாற்றும் பொழுதும் புரட்சி தலைவரோட பெயர் எடுக்காமல் அவங்களால இருக்க முடியல. செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு மிக பவர்ஃபுல் ஃபிகர் தான். ஆனாலும் எம்ஜிஆரோட அந்த ஹீரோ இமேஜ் அப்படிங்கிறது அத்தனை வருடங்களுக்கு நீடித்திருந்தது. கிராமஃபோன் தட்டு, போஸ்டர் ஒட்டுவது, மக்களை சினிமா மூலமாக கவர்வது, இதையே நீங்கள் 21வது நூற்றாண்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. சூப்பர் ஹீரோஸ், அதே போல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், பப்ளிசிட்டி வயா சோஷியல் மீடியா, இதெல்லாம் அப்போ நடந்ததுக்கும் இப்போ நடந்ததுக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன, ஒரு தலைமுறை மாறி 2வது தலைமுறை மாறி 3வது தலைமுறை வந்து விட்டது, அவ்வளோதான். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னா முதல்ல ரஜினிகாந்த். அவரும் ஒரு காலத்தில் அரசியலில் இறங்கலாம் அப்படின்னு பார்த்தார், ஆனால் இறங்கலை. ஆனால் அதற்கு பிறகு சில ஹீரோக்கள் அவங்களும் இறங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் இருந்தார், கமல்ஹாசன் அவர்கள் இருந்தார், இப்படியெல்லாம் மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு ஒரு தனி மகத்துவம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தேர்தலோட முடிவிலேருந்து தான் நமக்கு தெரிய வருகிறது. இவரும் இந்த ஆட்சியை நன்றாகத்தான் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த எபிசோடை இன்றைக்கி முடித்து கொள்ளலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், இதை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொண்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் சென்னையுடைய வரலாறிலிருந்து ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.